وبركاته. الحمد لله الذي متفرد بصفات الكمال، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தம்பிமார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் சமாதானம் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, நாம் தொடராக பார்த்து வருகின்ற இந்த வகுப்பில் இன்றைய நாள் இந்த சுவர்க்கம், அல்லாஹு தஆலாவினால் வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டுமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய பணிகளில் நேற்று 3 பணிகளை நாம் பார்த்தோம். இன்று 4வது வழியாக இஸ்லாம் சொல்லக்கூடியது தலபுல் இல்மி ஷர்இ, மார்க்கம் சட்டதிட்டங்களை பற்றி படிப்பதும் சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியாக அமைகிறது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. உண்மையில் இந்த மார்க்க சட்டதிட்டங்களை படிப்பது இன்றியமையாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அறிவே இல்லாத சமுதாயத்துக்கு, ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பி, அந்த தூதர் அந்த சமுதாயத்திலே மதுபானம் என்பது அருந்துவது சாதாரணமாகவும், அடுத்தவன் ஏதாவது குறைகளை பிரச்சனைகள் செய்து விட்டான் என்றால் அவனை அப்படியே கொலை செய்துவிட்டு அவனுடைய மண்டையோட்டிலே மதுபானம் அருந்திய அந்த சமுதாயம், விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணமாக காணப்பட்டது. இப்படியாக மோசமான ஜாஹிலிய என்றால் மடமைத்தனமான அப்படியான சமூகம். இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா தூதரை நபியாக அனுப்பி, அந்த தூதரிடத்தில் முதலாவதாக அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கக்கூடிய விடயம் இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக என்று அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான். காரணம், அந்த சமுதாயத்திலே விபச்சாரம் மலிந்து காணப்பட்டது, கொலைகள் என்பது சாதாரணமாக காணப்பட்டது. பெண் குழந்தைகள் பிறந்து விட்டார்கள் என்றால் அந்த பெண் குழந்தைகளை அப்படியே உயிரோடு போட்டு புதைக்கக்கூடிய அந்த சமூகம், இப்படியான சமூகம் இந்த மார்க்கம் சொல்லுகிற வியாக்கியானங்களை பற்றி அவர் படிக்க வேண்டும். மார்க்கம் ஹராம் என்று சொல்லுகின்றது என்றால் அந்த ஹராத்தினுடைய தாற்பயங்கள், அதனுடைய விபரீதங்களை அவன் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாவதாக வட்டி என்றால் என்னவென்று படி, விபச்சாரம் என்றால் என்னவென்று விளங்கு, சுருக்கென்கின்ற இணை வைத்தல் என்றால் என்னவென்று புரிந்துகொள், புரிந்ததன் பின்னால் மக்களுக்கு மத்தியிலே அதனை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாவதாக தூதருக்கு கூட சொன்ன விடயம் படிப்பீராக. எனவே கட்டாயமாக இந்த இல்ம் என்பது, அறிவு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இல்முடைய மஜ்லிஸிலே சஹாபாக்கள் அதிகமாக இருந்து கொள்வார்கள். சஹாபாக்கள் அன்றாட தொழில்களை புரியக்கூடியவர்கள், அவர்கள் சாதாரணமாக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். ஒரு நாளைக்கு சஹாபாக்களில் அவர்களுக்குள் கலந்து ஆலோசித்துக் கொள்வார்கள். சொல்லுவார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே சொல்லுவார்கள், அபூபக்கரே, நீ இன்றைக்கு நபிகளாருடைய இல்முடைய மஜ்லிஸுக்கு செல்லுகிறீர்கள்,
நான் இன்றைக்கு வர முடியாது, என்னுடைய தொழிலுக்காக வேண்டி நான் செல்லுகிறேன், நீ என்ன விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் போதிக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு வந்து சொல்லு என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். இப்படியாக சஹாபாக்களுக்கு மத்தியில் தங்களுடைய தொழில் பழுக்கு வேலைகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த கல்வியை, மார்க்கத்தினுடைய விடயங்களை பெறுவதற்காக அவர்கள் முயற்சி செய்வார்கள். காரணம், மார்க்கத்தை படித்தால், இதனுடைய சட்டதிட்டங்களை புரிந்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியாக அமைந்து விடுகிறது. இதனால் சஹாபாக்கள் மிகவும் ஆர்வத்தோடு கல்வியிலே வந்திருப்பார்கள். அந்த மஜ்லிஸிலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சகீனா என்கின்ற அமைதி அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது. கடலிலே இருக்கின்ற மீன்கள் அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறது. இந்த மஜ்லிஸிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுகளையும் கேட்கக்கூடிய அந்த மஜ்லிஸிலே உட்கார்கின்ற பொழுது அந்த அடியான் நல்லொரு இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு இருந்து கொள்வானாக இருந்தால், அதே வேளையில் அதே மஜ்லிஸில் அவன் மரணித்து விட்டான் என்றால் அவன் சொர்க்கம். இப்படியாக அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஜிஹாத் செய்வதற்கு என்ன நன்மைகள் கிடைக்கப்படுகிறதோ அப்படியான நன்மைகள் இந்த மார்க்கத்தை தேடுகின்ற கல்விகளுக்கு செல்கின்ற மனிதனுக்கு கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நடைமுறை ரீதியாக பாருங்கள். நம்முடைய இங்கே பள்ளியிலே கியாமுல் லைல் தொழுவிக்கக்கூடிய ஒரு சிறிய சகோதரன் உண்மையில் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு முன்னாலும் 4 ரக்காத்துகளை கியாமுல் லைலிலே தொழுவிக்கக்கூடிய சகோதரன் அழகான முறையில் குர்ஆனை ஓதுகிறார், தொழுவிக்கிறார். அவருடைய தந்தை பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் சகோதரர்களே! இதனால் அந்த பெற்றோர் படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, இந்த உலகத்திலே இதைவிட சிறந்தது வேறு ஒன்றும் இருக்க மாட்டாது. அந்த பிள்ளை, இந்த தந்தை மரணித்து விட்டதென்றால் அவருக்கு குளிப்பாட்டி கவனிட்டு அவருக்கு தொழுகையிலே செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தையும் புரியக்கூடிய பிள்ளையாக மாறுகிறது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியில் இந்த மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய வீதத்தை பார்த்தால் மிகவும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், உலகம் பருகின்ற அந்த காட்சியில் உலக கல்வியை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய பெற்றோர்கள் ஊக்குவிப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளை அந்த காலேஜில் படித்து ஒரு டாக்டர் ஆக வேண்டும், அல்லது ஒரு என்ஜினியர் ஆக வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு பட்டம் பெற வேண்டும், அவன் கம்ப்யூட்டர்ல அப்படி ஸ்பெஷல் முடிச்சிருக்க வேண்டும், இப்படியாக என்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை இப்படியான மழைப்பில் நாம் ஆக்கின்றோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு பயனுள்ளதாக மாற்றாது. மாறாக நம்முடைய பிள்ளை நாம் மரணித்து விட்டோம் என்றால், நாம் அல்லாஹ்வுடைய அந்த தவணை வருகின்ற பொழுது மரணத்தை நாம் எய்தி விட்டோம் என்றால், நம்முடைய பிள்ளை நமக்காக வேண்டி தொழுகை நிலைநாட்டி நமக்கு அல்லாஹும் அக்பர் லஹு வர்ஹம்ஹு என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருக்கு பாவங்களை மன்னித்து விடு, அவருக்கு அருள் செய்து விடு, அவருடைய கபரை பிரகாசமாக ஆக்கிவிடு, அவருடைய கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு இலகுவான முறையில் அவர் பதில் செல்லக்கூடிய பெற்றோராக ஆக்கிவிடு என்று அந்த குழந்தை நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் உலகத்திலே இந்த பேரை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்கினோம் என்றால் அது உலகத்தில் மாத்திரம் முடிந்தடைகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்றால் அவருடைய கபருக்கு எந்த அமல்களும் சென்றடைய மாட்டாது. ஆனால் 3 அமல்கள் அவனிடத்திலே சென்றடைகின்றது. அதில் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுகிறார்கள், இல்முன் யுந்தஃபஅ பிஹி, அவனுக்கு பிரயோசனமான கல்வி என்பதை ஒருவன் மார்க்க ரீதியான சட்ட திட்டங்களை விளங்கக்கூடிய ஒரு ஆலிமாக, அறிஞராக அவர் இந்த உலகத்திலே விட்டு சென்றிருந்தால் அந்த கல்வி அவருடைய கபருக்கு அங்கே பிரயோசனம் அளிக்கிறது. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு சில செய்திகளை சொல்லுகிறோம், ஹதீஸ்களை ஞாபகப்படுத்துகிறோம். அல் குர்ஆன் வசனம் இப்படி சொல்லுகிறது, அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லியிருக்கிறான், நபிகளார் இப்படியாக தடுத்திருக்கிறார்கள் என்ற போதனைகளை நீங்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் அமல் செய்வீர்களாக இருந்தால், இதனூடாக நீங்கள் அமல் செய்வீர்களாக இருந்தால் அந்த அமல் செய்கின்ற காலம் வரைக்கும் நன்மைகள் நமக்கு வந்து சேரும். ஏதாவது நன்மைகள் உங்களுக்கு குறைக்கப்படுமா? ஒரு காலமும் குறைக்கப்பட மாட்டாது. கபரில் கூட உங்களுக்கு பிரகாசம் ஏற்படுத்துவதற்குரிய வழி இந்த மார்க்க ரீதியான அறிவை படிப்பது, போதனை செய்வது. இதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அடிக்கடி ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். எப்படி என்று தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பயனுள்ள அறிவை நான் கேட்கிறேன், பிரயோசனமான அறிவை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். யா அல்லாஹ் பயனுள்ள அறிவாக எனக்கு அறிவை தந்துவிடு என்று கேட்கிறார்கள். ஏன் காரணம்? எத்தனையோ பேர் கல்விகளை படிக்கிறார்கள், மார்க்க ரீதியாக இருக்கலாம், மார்க்கம் அல்லாத விடயங்களாக இருக்கலாம், சொல்லக்கூடிய போதனைகளை கேட்டுக்கொண்டு அதை அமல் செய்கிறார்கள் என்றால் அது பயனுள்ளதாக மாறுகிறது. இல்லாமல் போனால் அந்த கல்வியில் எந்தவித பயனும் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. அதனால் தான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலே பயனில்லாத, மறுமை நாளில் எனக்கு ஈடேற்றம் கிடைக்காத, அப்படியான பிரயோசனம் இல்லாத அறிவை விட்டும் உன்னிடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இமாம் இந்த சிறுபராயத்தில் நாம் பிள்ளைகளை நல்ல இஸ்லாமிய அடிப்படையில் நாம் வளர்க்க வேண்டும். எப்படி நாம வளர்க்கிறோம் என்று கேட்டால், இஸ்லாத்தை பற்றி நான் படித்திருந்தால் விளங்கியிருந்தால் தான் பிள்ளைக்கு அப்படியான போதனைகளை கொடுக்கலாம். உதாரணமாக நம்முடைய வீட்டில் இஸ்லாத்தை நாம் உருவாக்கணும். இது தலபுல் இல்மி ஷரஇ, மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவு போதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளை வீட்டுக்குள்ள நுழைகின்ற பொழுது துஆவை ஓதிக்கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்கப்பா என்று சொன்னால் சொல்லுவதற்கு வெட்கம். சபைகளுக்கு வருகின்ற பொழுது பிள்ளை உண்மையிலே சலாம் சொல்லிக் கொண்டு வர வேண்டும். பெரியவர்களை காண்கின்ற பொழுது அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். பெரியவர்கள் சிறியவர்களை காண்கின்ற பொழுது இரக்கம் காட்ட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவன் பெரியவருக்கு மரியாதை செய்யாதவனும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று எப்பொழுது அவன் புரிந்து கொள்வான்? இப்படியான இல்முடைய மஜ்லிஸ்களுக்கு அவன் பங்கெடுக்கின்ற பொழுதுதான் புரிந்து கொள்வான். எனவே நம்முடைய பிள்ளைக்கு வீட்டுக்கு வருகின்ற பொழுது சலாம் சொல்ல வேண்டும். யாராவது ஒருவர் கலைச்சு கொண்டிருக்கின்ற பொழுது அதை கோஸ் பண்ணுவதாக இருந்தால் அவரிடத்தில் சலாம் சொல்ல வேண்டும். இப்படி நாம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளை ஏதாவது பொருள்களை பரிமாறுகின்ற பொழுது, ஏதாவது பொருட்களை கொடுக்கின்ற பொழுது, வாங்குகின்ற பொழுது பிள்ளை இடது கரத்தினால் செய்தால் நாம் வேண்டக்கூடாது. இடது கரத்தினால் ஏதாவது ஒன்றை பரிமாறிக் கொள்ளுகின்றால் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். பெற்றோருக்கு இந்த சட்டம் தெரிந்தால் தானே பிள்ளைக்கு படித்துக் கொடுப்பான், போதிப்பான். வாப்பா அப்படி ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளல, உம்மாக்கு தெரியாது, தந்தைக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது, புரிந்திருந்தால் தான் அவர்கள் விஷயத்தை போதிப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நலவான காரியங்களாக இருந்தாலும் அனைத்திலும் வலதை முற்படுத்துவார்கள். அனைத்தையும் வலதை முற்படுத்துவார்கள். அப்படி என்று சொன்னால், நாம் சாப்பிடுகிற பொழுது, குடிக்கிற பொழுது, ஏதாவது ஒன்றை கொடுக்கின்ற பொழுது, வாங்குகின்ற பொழுது வலது கரத்தை நாம பயன்படுத்தணும். பிள்ளைக்கு நம்ம சின்னத்தில் இதை சொல்லிக் கொடுத்தோம் என்றால் அது பெரிய ஒரு போதனையாக அமைகிறது. இதனால் தான் லுக்மானுல் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் பெரிய ஒரு பாடத்தை அப்படியே போட்டுறான். லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு போதனையாக சொல்லுகிறார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். என்னுடைய அருமை மகனே, சிறிய பையன் அழைத்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய சிறிய அருமையான மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைச்சிராதப்பா. இணை வைத்தால் அது படுமோசமான பெரும் பாவம். கவனமாக இருந்து கொள் என்று போதனை செய்கிறார். அந்த மகனை அழைக்கிற பாணியை பாருங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் அழைக்கிற பாணி முதல் பயம். பிள்ளைக்கு தந்தை கிட்ட போய் நெருங்குறண்டா பிள்ளைக்கு பயம். வாப்பா உம்மா போலீஸ்கார மாதிரி நடந்து கொள்றான். வீட்டில அட்டகாசம், பிள்ளைகளோட அன்போடு பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பு குறைவு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால் மார்க்க கல்வி நாம படிப்பது மிக அவசியமானது. அதுவும் சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியாக அமைகிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அவருடைய கிரந்தம் உங்களுக்கு தெரியும், சஹீஹுல் புகாரி என்று. குர்ஆனுக்கு நாம் அடுத்தபடியாக ஹதீஸிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரந்தம்
சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய கிரந்தம். இந்த கிதாப் அவர்கள் ஒரு தலைப்பாக கொண்டு வருகிறார்கள், பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமலி. அறிவு பற்றிய பாடம். எப்ப அந்த அறிவு என்று சொன்னால் அமல் செய்வதற்கும் சொல்வதற்கு முன்னால் அறிவு அவசியம். எனவே கல்வி என்பது அவசியமாக இருக்க வேண்டும். கல்வி இல்லாமல் நாம் எந்த அமலை செய்தாலும் எந்த பயனும் அளிக்க மாட்டாது. நாம சென்ற வகுப்பில் பார்த்தோம் ஜுரைஜுடைய வரலாறு. ஜுரைஜுக்கு நடந்தது என்ன? அவர் ஒரு பெரிய ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி, இபாதத்தை புரிந்தார். ஆனால் அந்த இபாதத்தில் பிரயோஜனம் இல்லை. காரணம் அந்த அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போனது. எனவே கண்டிப்பாக நாம் கல்வியை தேடுவது சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியாக அமைகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவன் இந்த மார்க்க கல்வியை தேடி படிப்பதற்காக வேண்டி செல்லுகிறானோ அவனுக்கு சுவர்க்கம் செல்லக்கூடிய பாதையை நாங்கள் இலகுவாக ஆக்கி கொடுப்போம். யார் சொல்லுகிறார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கல்வியை தேடி படிப்பதற்காக வேண்டி யார் ஒருவன் செல்லுகிறானோ அவனுக்கு சுவர்க்கம் செல்லக்கூடிய பாதையை நாங்கள் இலகுவாக ஆக்கி கொடுக்கிறோம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இல்மு ஷர்இ என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகளை படிப்பது, அதனுடைய சட்ட திட்டங்களை விளங்குவது. குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்தில் இந்த ரமலான் சொல்லக்கூடிய சட்டம், நோன்பிற்கு நியத்து வைப்பதென்றால் அதை எப்படி வைப்பது, இஃப்தாருடைய வேளையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சஹருடைய வேளையிலே நாம் எப்படி நிலை காட்ட வேண்டும், கியாமுல் லைல் தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை புரிந்து கொண்டால் தான், விளங்கிக் கொண்டால் தான் அந்த இபாதத்தை சரியான முறையிலே செய்து கொள்ளலாம். அதற்கு நமக்கு கூலி உண்டு. அதே போன்று ஐந்தாவது காரியம், நாம் சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியில் உள்ளது இஸாலத்துல் அதா மின் தரீகில் முஸ்லிமீன். முஸ்லிம்கள் செல்லக்கூடிய மக்களுடைய பாதைகளில் நோவினை தரக்கூடிய அசிங்கங்களை நீக்குவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சின்ன சின்ன விடயங்கள் தான், ஆனால் கிடைக்கக்கூடிய பயன்களை பாருங்கள். சுவர்க்கம் செல்லக்கூடிய வழிகள் இது. பார்த்தால் நம்மளுக்கு தெரிந்த விடயங்கள் என்றுதான் நாம புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதை செய்கின்ற பொழுது நமக்கு சுவர்க்கம் செல்லக்கூடிய வழிகளாக அமைகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாதைகளில் இருக்கின்ற அசிங்கங்களை நீக்கி வைத்தால் அது சுவர்க்கம் செல்லக்கூடிய வழியாகும். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், எப்படி பாதைகளை பார்த்தால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அசிங்கம், சொல்லொண்ணாத அசிங்கம். யாராவது பாதையில அசிங்கத்தை அப்படி போட எத்தனிக்கின்ற பொழுது அதை எடுத்து அவன் துப்புரவு பண்ணுகிறான், கிளீன் பண்ணி விட்டான் என்றால் இவனுக்கு இன்னும் கிறுக்கா ஏது மாய்க்கு ஒன்று பார்த்து சிரிக்கிறோம். என்ன, பாதையில் இருக்கின்ற அசிங்கங்களை நீக்கினால் அது பெரும் ஒரு தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஈமானு பில்உ வ சித்தூன ஷுஅபா. ஈமான் என்பது 60 சொச்சம் கிளைகளை கொண்டது. இன்னும் ஒரு அறிவிப்பில் 70 சொச்சம் கிளைகளை கொண்டது ஈமான். அதில் அஅலாஹா, உயர்ந்தது என்னென்று கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமா. உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமா. அதனாக அதில் படித்தரம் குறைந்தது என்று கேட்டால் இமாதத்து அலா அனி தரீக், பாதையில் இருக்கின்ற அசிங்கங்களை நீக்குவது என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப பாதையில இருக்கின்ற அசிங்கங்களை நீக்குவது ஈமானில் ஒரு படித்தரமாக இருக்கிறது. யாரிடத்தில் இப்படியான காரியம் இல்லாமல் போய்விடுகிறதோ அவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லாததாக ஆகிவிடுகிறது. நவுது பில்லா. இன்றைக்கு நானும் நீங்களும் எல்லோருடைய நிலவரமும் என்ன? நம்முடைய வாசல, நம்முடைய முற்றத்தை, நம்முடைய இடத்தை சுத்தமாக வச்சுக் கொள்ளணும். பாதை எப்படி கிடந்தாலும் பரவாயில்லை. இதுதான் நிறைய பேருடைய சிந்தனை சகோதரர்களே. ஆனால் பாதையில் இருக்கிற அசிங்கங்களை நாம் நீக்கிறது சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன்
ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உறுப்புகளுக்காக வேண்டி அவன் தர்மங்கள் கொடுக்க வேண்டும். இந்த தர்மங்களை அவன் நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கின்றதே, மூட்டுக்கள் இருக்கின்றதே 360 சொச்சமாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு அடியான ஒவ்வொரு நாள் பொழுதும் தர்மம் கொடுக்க வேண்டும். முடியுமா சகோதரர்களே? பள்ளியில் எழும்பி இந்த மதரசாக்காண்டி வந்திருக்கிறார்கள், அந்த மர்கஸ்காண்டி வந்திருக்கிறார்கள், அவர்கள் உதவி தேடி வருகிறார்கள் என்று சொன்னால் அடிக்கடி இப்படியான தகவலை கேட்டாலே நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படி நாம் அடிக்கடி தர்மம் கொடுப்பது, இது எங்களுடைய தொழிலா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதா இல்லையா? ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் கொடுப்பது என்றால் எப்படி கொடுப்பது சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் லுஹா என்று சொல்லக்கூடிய தொழுகையை தொழுது வருவீர்களாக இருந்தால் அந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் கொடுத்து நன்மையாக அது மாறிவிடுகிறது என்று சொல்லி வந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொல்லுவது தர்மம், சதகா. ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூத்து சிரிப்பது சதகா என்று சொல்லிவிட்டு பாதையில் இருக்கின்ற அசிங்கம் இருக்கின்றதே, யுமீதுல் அனா அனி தரீகி சதகத்துன், பாதையில் இருக்கின்ற அசிங்கங்களை நீக்கி வைப்பதும் தர்மமாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் நம்முடைய வீட்டு வாசல், நம்முடைய முற்றம், நம் இருக்கின்ற இடத்தை சுத்தம் செய்வதை விட இந்த பாதைகளில் இருக்கின்ற அசிங்கங்களை நீக்குவது நாம் சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு வழியாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தில் நல்ல விடயங்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. சமுதாயத்தில் மக்கள்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அதே போன்று கெட்ட காரியங்களும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியான நல்ல காரியங்கள் என்ன என்று கேட்டபோது, அதுதான் மனிதர்கள் பாதைகளில் இருக்கின்ற அசிங்கங்களை நீக்கி வைக்கிறார்களே, இஸாலத்துல் அதா, மற்றவனுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய, தொந்தரவு கொடுக்கக்கூடிய, மற்றவனை கஷ்டப்படுத்தக்கூடிய காரியம் இருக்கிறதே, அதை ஓரமாக்கி ஒதுக்கி வைக்கிறானே, இது நல்ல காரியம். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், பாதைகளில் போகின்ற பொழுது பைக்களுக்கு, வாகனத்துக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டதென்றால், அல்லது நம்முடைய காலுக்கு ஒரு கல் ஒன்று அடித்து விட்டதென்றால், யாராவது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கல் அடித்து விட்டது என்று சொல்லுவோமா? எனக்கு காலில் முள்ளோடிட்டு அது எனக்கு அப்படியாக வேதனை தந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம்? போட்டவனுக்கு ஏசி போட்டுத்தான் போவோம். பாதையில் அசிங்கங்களை போட்டுட்டானே, பாதையில யாராவது நாசமாக்கி விட்டானே, அவனை திட்டி போட்டுத்தான் போவோம். இதான் மனிதனுடைய இயல்பு சகோதரர்களே. யாரும் நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி, அல்லது நம்முடைய நண்பர்களுக்காக வேண்டி, அல்லது நம்முடைய முற்றத்துக்கு முன்னால் இருப்பதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய மாட்டான். மாறாக அவனுடைய மனநோகிற அளவுக்கு பேசி போட்டு போவான். இதுதான் மனிதனுடைய நியதி. எனவே பாதையில் இருக்கின்ற அசிங்கங்களை நீக்குவது மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இதே போன்று கெட்ட காரியமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அது என்ன என்று கேட்டால், ஒரு மனிதன் உமிழ்ந்து விட்டான். அது பள்ளியில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம். பள்ளியில் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சந்தர்ப்பங்களில், காலகட்டங்களில் பள்ளி இப்படியான அமைப்பு இருக்கவில்லை, கோட்டில் மணலுக்குள்ள. எனவே அப்படி யாராவது ஒருவன் உமிழ்ந்து விட்டான் என்றால், துப்பி விட்டான் என்றால், இது அப்படியே விட்டு விட்டு போவது பாவம், நம்ம பூமிக்கு செய்யக்கூடிய அநியாயம். அப்ப அதற்கு என்ன பரிகாரம்? உமிழ்ந்து விட்டோம் என்றால், துப்பி விட்டோம் என்றால், அப்படி அதை மூடிவிட வேண்டும் சகோதரர்களே. இப்படி இஸ்லாம் எங்க இருக்கிறது? இப்படி செய்வது ஒரு சிறந்த நல்ல காரியம் என்று சொல்லுகிறார்கள். மோசமான காரியமாக இருந்தால் துப்பிவிட்டு அப்படியே செல்லுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே போன்று ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரோடு நெருங்கிய தோழராக இருந்தவர். பிரயாணங்கள் செல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரோடு செல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவர் பாறையினால் செல்லுகின்ற பொழுது ஒரு கல்லு, பெரும் பாறாங்கல் ஒன்று இருக்கின்றது. இதை அவர் நீக்குகிறார், எடுத்து ஒரு அப்புறப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்.
அப்பொழுது ஏனப்பா இந்த விஷயத்தை அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டேன். யார் சொல்லுகிறார்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டேன். யார் ஒரு மனிதன் பாதைகளில் இருக்கக்கூடிய அசிங்கங்களை, நோவினை தரக்கூடிய காரியத்தை ஓரமாக்கி நீக்கி வைக்கிறானோ அப்படியானவனுக்கு குத்திபலஹு ஹஸனா, அவனுக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதி வைக்கிறான். இந்த நன்மையாகிறது வமன் கானத் லஹு ஹஸனா தகலல் ஜன்னா, யாருக்கு இப்படியான நன்மைகள் எழுதப்பட்டு வருமோ அவன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான். அல்லாஹு அக்பர். இவ்வளவு பெரும் பாக்கியம் சகோதரர்களே. என்ன செய்ய வேண்டும்? அசிங்கம் எடுக்கின்ற பொழுது, பாதைகளில் இருக்கின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காரியங்களை பார்த்துவிட்டு செல்லாமல் அதை ஓரமாக்கி வைக்க வேண்டும். ஒரு மனிதர், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லகத் ராயிது ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதரை நான் சுவர்க்கத்திலே கண்டேன். அந்த மனிதர் சுவர்க்கத்திலே நடமாடி திரிகிறார். என்ன, ஏன் நடமாடி திரிகின்றார்? அவருடைய நிலவரம் என்னென்று கேட்டால், ஃபீ ஷஜரத்தின் கதௌஹா மின் லஹ்ரி தரீக் கானத் துஸில் முஸ்லிமீன், பாதைகளில் ஒரு மரம் இருந்து கொண்டிருந்தது. இந்த மரம் மனிதர்கள் செல்லுகின்ற போதெல்லாம் நோவினைப்படுத்தும், மனிதர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இப்படியாக கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மரத்தை அவன் வெளிசாக்கி துப்புரவாக்கி சுத்தப்படுத்தி மக்கள்கள் செல்வதற்காக வேண்டி அந்த பாதையை நல்ல முறையில் திறந்து கொடுத்தான். அதற்காக வேண்டி இந்த அடியான் சுவர்க்கத்திலே அவன் நடமாடி திரிவதை நான் கண்டேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பு நமக்கு தரக்கூடிய ஒரு ஆகப்பெரும் ஒரு பாடம் இந்த பண்பாடாக இருக்க வேண்டும். நம்முடைய கிராமத்தில், நம்முடைய நகரத்தில், நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரம் நம்மளுக்கு புரிந்து கொள்ளும் சகோதரர்களை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. முடியுமான அளவுக்கு இந்த ஏரியாவை, நம்முடைய அமைப்புகளை நாம் சுத்தம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியாக அது அமைந்து விடுகிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே புரிந்து கொள்ளுங்கள். ஆறாவது காரியம், சுவர்க்கம் செல்வதற்குரிய வழி அஸ்ஸப்ரு வல் இஹ்திசாபு அலா மௌத்தி அஹதில் அஸ்பியா அவில் அப்னா. நம்முடைய சொந்த பந்தங்கள் யாராவது ஒருவர் மரணித்து விட்டால், நமக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் ஏற்பட்டால் அந்த சோதனைகளின் போது நாம் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். இதுவும் நாம் சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியாக அமைந்து விடுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக இன்றைய சந்தர்ப்பம் மிகவும் பொருத்தமான ஒரு நிலவரம். இது நம்மளுடைய பள்ளியிலே இருந்த முஅத்தினாருடைய மகன் இறந்திருக்கிறார். இது பெரும் ஒரு சோதனை. அல்லாஹ் தஆலா அவர் பெரிய ஒரு கற்பனையோடு இருந்திருப்பார். இந்த ரமலானுடைய காலம் பூர்ணமாக நான் இருந்து நோன்பு பிடித்து கயாமுல் லைலிலே ஈடுபட்டு தௌபா செய்து நாம் பாவ மன்னிப்பு பெற்று ஒரு மனித புனிதனாக இந்த காலகட்டத்தில் நாம் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனிதர் 50 வயதுடையவர் இன்று மரணமாயிருக்கிறார். நம்முடைய நிலவரம் என்ன சகோதரர்களே? இந்த பள்ளியை விட்டு நாம் வெளியேறி செல்லுவோமா என்பதற்கு நமக்கு உத்தரவாதம் இல்லை. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி அல்லது சஹர் செய்வதற்காக வேண்டி எழும்புவோமா என்பதற்கு யாருமே உத்தரவாதம் இல்லை. பேசுகின்ற பொழுது சொல்லுகிறோம், கியாமுல் லைலை தொடர்ச்சியாக தொழ முடியாது, இடுப்பு நோக்குது என்று சொல்லுகிறோம், காலுக்குள் பிடிக்குது என்று சொல்லுகிறோம், கழுத்திலே கஷ்டமாக இருக்குது என்று சொல்லுகிறோம், சாப்பிடுவதற்கு முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லுகிறோம். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளில் மாற்றம் காணப்படுகின்றது என்றால் மாற்றம் இல்லை சகோதரர்களே. நாம் செய்கிற வேலைகளை, நாம் செய்கிற பாவங்களை, நாம் செய்கிற அநியாயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே நமக்கு கடுமையான ஒரு சோதனை, நம்முடைய சொந்த பந்தங்களில் யாராவது ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அந்த மரணத்தின் போது நாம் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே சொல்லுகின்ற போது கூறி காட்டுகிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களை நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை கொண்டு, சில காரியங்களை கொண்டு நாம் சோதிப்போம். சொத்துக்களை குறைத்து சோதிப்போம்,
பயத்தின் மூலமாக சோதிப்போம், அச்சத்தின் மூலமாக உங்களை சோதிப்போம், குழந்தைகளை இல்லாமல் ஆக்குவதன் மூலமாக, மரணத்தின் மூலமாக உங்களை சோதிப்போம், உங்களுடைய சொத்துக்களை அளிப்பதன் மூலமாக நாங்கள் சோதிப்போம். இப்படியாக இருக்கின்ற பொழுது வபஸ்ஸிரி சாபிரீன், பொறுமையோடு இருந்தால் அவருக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறான், இதா அஸாபத்துஹுமுல் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டதென்றால், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தெடுத்த அவருடைய சொத்து ஒரு நாளைக்குள் அப்படியே லொஸ்ட் ஆகி விட்டதென்றால் அவர் கை செய்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் வெள்ளப்பெருக்கின் ஊடாக தன்னுடைய அப்படியே அனைத்துமே அழிந்து விட்டதென்றால் கை செய்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய பாசமிக்க மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த மனைவி, அன்போடு அவர் வைத்திருப்பார், அந்த மனைவி மரணித்து விட்டால் என்றால் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அல்லாஹ் தஆலா தந்தான், அவன் எடுத்து விட்டான். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்பதை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிறோம். அதனுடைய பொருளை சரியான முறையில் புரிந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் தடுமாற வேண்டும். ஏன்? அல்லாஹ் சொன்ன வாக்கை நாம் நம்பவில்லை. இதா அஸாபத்துஹும் முஸீபா, உங்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டதென்றால் நீங்கள் கூறுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்கள் அந்த ரப்புல் ஆலமீனுக்குரியவர்கள், அவன் பால் நாங்கள் மீள எழுப்பப்படுவோம், அவனை குறித்தானவர்கள். ஆயத்துல் குர்ஸி என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே நாம் அடிக்கடி ஓதுகிறோம், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அவனுக்குரியது. இதை சொல்லுகிறோம். ஆனா ஏதாவது கஷ்டம் வந்ததென்றால் நான் தேடினது, என்னுடையது, என்னுடைய பெற்றோர் தந்தது என்று மார்பு தட்டி பேசுகிறோம். அல்லாஹ்வுடையது என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அவன் தந்தான், அவன் எடுத்து விட்டான் என்ற வார்த்தை நமக்கு வர வேண்டும். இதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய கணவன் மரணித்த போது கடுமையாக கவலைப்படுகிறார்கள். கடுமையாக கவலைப்படுகிறார்கள் என்றால், ஒரு மனைவிக்கு கணவன் இறந்து விட்டான் என்றால் அவருடைய அன்றாட வாழ்க்கைகளை நடத்துவது ஒரு பெரிய ஒரு சிரமம். மனிதருடைய இயல்பிலே உள்ள ஒரு பங்கு அது. உலகத்தில் அன்போடு பண்போடு பாசத்தோடு இடைபிரியாத அளவுக்கு இருப்பதாக இருந்தால் கணவன் மனைவி என்கின்ற அமைப்பு ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வோடு அவருடைய வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ் சொல்லுகின்ற சகீனா என்கின்ற அமைதியான வாழ்க்கை. அப்படி கணவன் இழந்த போது அந்த கணவனுடைய இறப்பை, மரணத்தை சகித்துக் கொள்ளாமல் இந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன்பால் மீளலிக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபதி வ அக்லஃப் லீ கைரன் மின்ஹா. இன்னும் ஒரு அறிவிப்பில் அல்லாஹும்ம ஆஜுர்னி, யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை நல்லதாக மாற்றிவிடு, அதை விட ஒரு சிறந்ததை தந்துவிடு என்று பிரார்த்தனை செய்வது. இந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை உறுதியாக ஏற்றுக்கொண்டு அந்த துஆவை அவர்கள் நம்பிக்கையோடு கேட்டார்கள். சொற்ப காலத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் என்று தெரியுமா சகோதரர்களே? இதை விட சிறந்த ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்றால் சஹாபாக்களில் ஒருவர் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை அந்த பெண்மணி திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய கணவன் மரணித்த இழப்பு என்பது தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீ இந்த சோதனையை யா அல்லாஹ் மாற்றி இதை விட ஒரு சிறந்த ஒன்றை எனக்கு ஏற்படுத்தி விடு என்று கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணி திருமணம் முடித்துக் கொள்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியான சோதனைகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, ஜனாசாவுடைய செய்தி கிடைத்தால் மாத்திரம் இந்த துஆ ஓதக்கூடிய துஆ என்று நினைக்க கூடாது. இந்த துஆ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று வரக்கூடிய வார்த்தை இருக்கிறதே,
இது ஜனாசாவுடைய அறிவித்தல் சொல்லுவதற்காக வேண்டி அறிவிக்கப்படக்கூடிய ஒரு துஆ அல்ல. மாறாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் எனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், இன்னல்கள், சகிக்க முடியாத தன்னனங்கள், அந்த வேளைகளில் எல்லாம் ஓதப்படக்கூடிய ஒரு துஆ இதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுவும் நமக்கு சுவர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கூறியதாக சொல்லி காட்டுகிறான். என்னென்று கேட்டால், மாலி அப்தில் முஃமின் இந்தி ஜஸாஉன், ஒரு மூமினான ஒரு அடியானிடத்தில் எனக்குள்ள ஒரு கூலி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஹதீஸுல் குதுஸி என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையில் சொல்லுகின்ற பொழுது, யார் ஒரு மூமின், அந்த மூமினுக்கு என்னிடத்திலே கூலி இருக்கிறது. இதா காபிலத் ஸஃபியஹு மின் அஹ்லி துன்யா ثم اكتسبه الا الجنه, ஒரு அவனுடைய சொந்தம், அவனுடைய நெருக்கமான உடன்பிறப்பு ஏதாவது மரணித்து விட்டதென்றால் அவன் பொறுமையோடு இருந்து கொள்ளட்டும் என்று கூறுங்கள். அவன் அப்படி பொறுமையோடு இருந்து கொண்டான் என்றால் அவனுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமே இருக்க மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக கூறி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை நம்ம கேட்டால் நமக்கு சந்தோஷம் பெற வேண்டும், அமைதி பெற வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல நாம். இந்த உலகத்தை விட்டு எல்லோருமே பிரியக்கூடியவர்கள். ஒரு நாள் முந்தும் பிந்தும், ஒரு வருடம் முந்தும் பிந்தும், இப்படியான காலகட்டத்தில் நாம் வாழப்போகிறோம் சோதர்களே. எல்லோரும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல. அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொத்தாக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய உடம்பிறப்புகளாக இருக்கலாம், நம்முடைய பாசத்துக்கு அன்புக்கு மிகைத்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு சிறந்தவனாக தேர்ந்தெடுத்த அந்த நபி அவர்களை நம்மளை விட்டு மரணித்து விட்டார்கள் என்றால், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள். அதை நாம் மனதுக்கு கொண்டு வந்தோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் அமைதி பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏழாவது காரியம், சுவர்க்கம் செல்வதற்கு கஃபாலத்துல் யதீம், ஒரு அனாதையை பொறுப்படுத்திக் கொள்வது. அனாதை என்றால் ஒரு பெற்றோரை, ஒரு தந்தையை இழந்த ஒரு அனாதையாக இருக்கக்கூடியது, பராமரிப்பதற்கு வாய்ப்பு வசதி இல்லாத ஒரு குழந்தையை பொறுப்படுப்பது. இன்றைக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விடயம் ஒரு மனிதர்களுக்கு மத்தியில் ஏதோ தானோ என்ற விடயமாக பார்க்கிறார்கள். இவனை எடுத்தா எப்படி பொறுப்பெடுப்பது, இவனுக்கு வீடு கட்டி கொடுப்பது யாரு, இந்த பிள்ளையை எப்படி நாம வளர்த்து இதை பாதுகாப்பாக வச்சு கொண்டிருப்பது, நம்முடைய பிள்ளையை வச்சுக்கொண்டு பாதுகாப்பது என்பது ஆக பெரும் ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கின்ற பொழுது, ஒரு அனாதையை, ஒரு பெற்றோரை இழந்த ஒரு பிள்ளையை எப்படி எடுத்துக்கொள்வது? கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யதீம், ஒரு அனாதை, பராமரிப்பில்லாத ஒரு அனாதை தந்தை தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே இருக்கின்ற பொழுது இறந்து விட்டார்கள். தாயும் கூட அவர்கள் பருவ வயதை எய்வதற்கு முன்னால் தாயும் இழந்து விட்டார்கள். அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தாலிபுடைய பராமரிப்பிலே இருக்கிறார்கள். 8 வயதை எய்கின்ற பொழுது அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தாலிபும் மரணித்து விடுகிறார்கள். பிறகு அவருடைய சாச்சா அபு தாலிப் அவர்களை பொறுப்பாக எடுத்துக் கொள்கிறார்கள். இப்படியாக அவர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கிறோம். ரஹீகுல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தம் புத்தகத்தை நாம் படித்திருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம். ஆனால் ஒரு ஏழையை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தயங்குகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தயங்கக்கூடாது. ஒரு ஏழையை நாம் பொறுப்பெடுத்தோம் என்றால் நாம் சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியாக அது அமைந்து விடுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒரு மனிதர் அவரிடத்தில் இந்த ஏழையை எடுத்து நீதமான முறையிலும் நல்ல பண்பாடோடும் இந்த ஏழையை இருக்கக்கூடிய சொத்துக்களை அநியாயமான முறையை அழித்து விடாமலும் இருக்க முடியுமோ அவன் அந்த ஏழையை பொறுப்படுத்திக் கொள்ளட்டும், அந்த அனாதையை அவன் பொறுப்படுத்திக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருமுறை
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறார்கள். நபிகளாரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உள்ளம் ஒரு மிக மோசமான உள்ளம். யாராவது வந்து சொல்லுவாரா? இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கிறது, என்னுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மை இருக்கிறது, என்னுடையத்தில் கபடமான நிலவரம் இருக்கிறது, என்னுடைய உள்ளம் என்பது வன்னஞ்சம் பிடித்த உள்ளம் என்று யாராவது இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவோமா சகோதரர்களே? அந்த சஹாபாக்கள், அந்த காலகட்டத்தில் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்திலே ஈடேற்றம் அடைந்து அந்த சுவர்க்கத்தை நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். அதனால் இந்த மனிதர் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் சென்று சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உள்ளம் கஸ்வா, கடுமையான வன்னஞ்சம் உள்ள உள்ளம், என்னுடைய உள்ளம் ஒரு மென்மையான உள்ளமாக ஆக வேண்டும், அதற்குரிய வழியை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று அவர்கள் சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இர்ஹமில் யதீம், நீ ஒரு ஏழைக்கு, ஒரு அனாதைக்கு இரக்கம் காட்டு. ஒரு அனாதையை எடுத்து அந்த அனாதைக்கு நீ இரக்கம் காட்டு, கிருபை செய். அந்த பிள்ளை தந்தையை இழந்தவனாக இருக்கிறான் என்று ஒரு மனப்பாங்கோடு நீ அந்த பிள்ளைக்கு இரக்கம் காட்டினாய் என்றால், அதே போன்று அந்த குழந்தையுடைய தலையை நீ திராவி விடு. பிள்ளைக்கு தலையை அப்படி திராவி விடு, பாப்பா இல்லாமல் இருக்கிறாய், சுப்ஹானல்லாஹ் என்று உன்னுடைய மனதுக்குள் நினைத்து அந்த பிள்ளையுடைய தலையை நீ திராவி விடு. பிறகு அந்த குழந்தைக்கு நீ உணவும் கூட்டி விட்டாய் என்றால், அந்த குழந்தைக்கு நீ உணவையும் கொடுத்து விட்டாய் என்றால், உன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா மென்மையாக ஆக்கி விடுகிறான். ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய மென்மையான தன்மையை உனக்கு அல்லாஹ் தஆலா தந்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்தில மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். சில குடும்பத்தில் ஆண்கள் இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது எடுப்பதற்கு எத்தனைப்பார்கள். ஏழைகள், அனாதைகள் கிடைத்தால் அந்த அனாதையை பராமரிக்க வேண்டும் என்று சில ஆண்கள் முன்வருவார்கள். ஆனால் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள் மன்னித்துக் கொள்ள வேண்டும், சொல்லுவார்கள் எப்படி என்று தெரியுமா? நம்முடைய பிள்ளையை வளர்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், கடும் சிரமமாக இருக்குது, நம்முடைய பிள்ளையை எங்கேயாவது ஒரு திருத்த பாடசாலைகளுக்கு கொண்டு விடணும் என்று யோசிக்கிறோம். இப்படியாக இருக்கின்ற பொழுது ஏன் அப்பா இங்க கொண்டு வாரீங்க அப்படி என்று கேட்பாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண்கள் அப்படி ஆசைப்பட்டார்கள் என்றால் உண்மையிலே ஆண்கள் வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, அவருடைய தொழில்களுக்காக வெளியிலே செல்லக்கூடியவர்கள். பெண்களுக்கு பாரிய சுமைகள் இருக்கிறது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆண்கள் பலவீனம் அடைகின்ற பொழுது, ஆண்கள் அமல் செய்கின்ற விடயத்தில் ஊக்கமாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கடுமையாக ஊக்கம் செலுத்துவது பெண்களுடைய பங்களிப்பு. அதே போன்று ஆண்கள் பலவீனம் அடைகின்ற பொழுது அமல்கள் செய்யாமல், தொழாமல், எப்பொழுதும் சினிமாவுக்கு அடிமைப்பட்டவர்களாக, எப்பொழுதும் மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது பெண்கள் அவர்களுக்கு விழிப்பாக இருப்பதும் பெண்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, நாம் ஏழைகளை பொறுப்படுத்தால், அனாதைகளை பொறுப்படுத்தால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்னென்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன வகாஃபிலுல் யதீம் ஃபில் ஜன்னதி ஹாகதா என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். யார் ஒரு மனிதன் ஏழையை பொறுப்படுக்கிறானோ அந்த ஏழையை பொறுப்படுத்தவனும் அந்த அனாதையை பொறுப்படுத்தவனும் நானும் நாளை மறுமையில் அந்த சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். யார் சொன்னது? பேசுற நான் சொல்லல, கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒருத்தர் எழுப்பி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகுக்கே ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர். நாளை மறுமை நாளில் நமக்காக வேண்டிய அந்த மஹ்ஷரிலே அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யக்கூடிய அருகதையான அந்த நபி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் அந்த அனாதையை பொறுப்படுத்துவரும் இப்படி இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். என்றால் என்ன சகோதரர்களே, அவ்வளவு நெருக்கமாக. அல்லாஹு அக்பர். இதை விட சிறப்பு நெருக்க முடியும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஏழைகள், எளியவர்கள்,
பராமரிப்பு முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளை நாம் எடுத்து வளர்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அது அல்லாஹ்வுடைய பொறுப்பில் பராமரிப்பில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அவன் உதவி செய்ய மாட்டான் என்று பேசிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உதவி செய்ய நாடினால் அவன் சற்று நேரத்தில் நமக்கு நினையாத புறத்திலே நிறைய உதவிகளை செய்வான். இதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உதாரணத்தை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதரை அந்த கிராமப்புற வாசிகள் தத்தெடுத்து எடுப்பது வளமையாக இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தை பார்த்து எல்லோரும் பின்வாங்கினார்கள். இந்த தூதர் என்று மக்களுக்கு தெரியாது, இவர் ஒரு நபியாக தெரியாது. பால் கொடுக்கக்கூடிய அந்த 2 வயதுடைய அந்த குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவரை பார்த்து எல்லோரும் பின்வாங்கினார்கள். ஹலிமத்து சாதியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தான் அல்லாஹ்வுடைய தூதரை பால் கொடுப்பதற்காக வேண்டி எடுப்பதற்கு எத்தனிக்கிறார்கள். அப்பொழுதும் கூட அவருடைய மனம் உதைக்கிறது. இவரை பார்த்து நான் எடுத்துக்கொண்டு சென்றால் எப்படி இருக்கும், எல்லோரும் பேசிவிடுவார்களோ என்று அந்த பெண்மணி அஞ்சுகிறாள். இருந்தாலும் அவருடைய மனம் சொல்லுகிறது, நாம் வந்து விட்டேன், எல்லா பெண்களும் ஒவ்வொரு குழந்தைகளை எடுத்துவிட்டு சென்று விட்டார்கள், நான் வெறுமினே சென்றால் என்னை எல்லோரும் பேசுவார்கள், உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கவில்லையே, நீ சும்மா வந்து விட்டாயே என்று பகடி பண்ணி விடுவார்கள், நையாண்டி செய்து விடுவார்கள் என்று அஞ்சி ஹலிமா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த ஹலிமா என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு கொடுக்கக்கூடிய மூஜிசாக்கள், அற்புதங்கள் என்ன தெரியுமா சகோதரர்களே? எல்லோரையும் விட கடைசியாக சென்ற அந்த ஒட்டகம் மிக வேகமாக சென்றது. ஒட்டகம் கடுமையாக வேகமாக சென்றது. அவர்களுடைய ஆட்டு பண்ணையில் உள்ள மந்தைகள் அனைத்துக்கும் பால்களை அல்லாஹ் தஆலா சுரக்க வைத்தான். அவருடைய விவசாயத்திலே அல்லாஹ் தஆலா பாரிய பரக்கத்தை கொடுத்தான். அந்த ஒட்டகங்களுக்கு கடுமையான பால்களை சுரக்கக்கூடிய நிலவரத்தை ஏற்படுத்தினான் என்ற செய்திகளை ஆதாரபூர்வமான சம்பவங்களில் இருந்து நாம் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனூடாக கிடைத்த அந்த கிஃப்ட், இதனூடாக அந்த பெண்ணுக்கு கிடைத்த பரிசு, நபிகளார் ஒரு எத்தீம், ஒரு அனாதையாக இருந்த அந்த அனாதையை பொறுப்படுத்ததன் காரணமாக. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு எத்தீமை, ஒரு அனாதையை பொறுப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டதென்றால், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதென்றால் அந்த சந்தர்ப்பங்களை தவற விடாதீர்கள். அடுத்த விடயம், சுவர்க்கம் செல்வதற்குரிய வழிகளில் உள்ள ஒரு வழிதான் இயாதத்துல் மரீம், நோயாளியை தரிசிப்பது. நோயாளியை குணம் விசாரிக்க செல்வதும் சுவர்க்கம் செல்வதற்குரிய காரணி. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உண்மையில் குணம் விசாரிக்க செல்வது, நோய் விசாரிக்க செல்வது ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ள ஒரு பணி. இது உங்களுடைய நாடுகளில் எப்படி இருக்கின்றது தெரியாது. எங்களுடைய நாடை பொறுத்தவரையில் ஏதாவது ஒருவர் வருத்த வாய்ப்பு பட்டுவிட்டால் என்றால் அவரை பார்ப்பதற்கு ஏதாவது கொண்டு போகணும், கிஃப்ட் ஒன்று கொண்டு போகணும். இது நம்முடைய சமுதாயத்தில் உள்ள ஒரு மரபு. எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால் அந்த நோயாளியை சும்மா போய் பார்த்தால் அது குணம் விசாரித்ததாக கணக்கெடுக்க மாட்டாங்க, மக்களுடைய நிலவரம் அது. ஆனால் இஸ்லாம் என்று சொல்லுகிறது இயாதத்துல் மரீல் வாஜிபுன், ஒரு நோயாளியை குணம் விசாரிக்க செல்வது கடமை. ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ள ஒரு பங்கு. ஏதாவது கொண்டு செல்லணுமா என்றது இஸ்லாம் சொல்லல. இன்றைக்கு சமுதாயம் இது ஒரு பார்வையாக பார்த்து சில வேளை அந்த நோயாளி மரணித்தும் போய்விடுவார். எப்ப பைசா கிடைக்கட்டும், ஹஸ்பண்ட் சம்பளம் சலரி வந்து கிடைக்கட்டும், எடுத்துட்டு போவோம் என்று பார்த்து கொண்டு இருப்பாங்க. கடைசிக்கு நோயாளி மரணிச்சு போயிடுவார். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அல்ல. மாறாக ஒரு நோயாளியை நாம விசாரிக்க செல்வது நாம் சுவர்க்கம் செல்வதற்குரிய ஒரு வழியாக அமைகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். நோயாளிய குணம் விசாரிக்க சென்றால் அவருக்கு நம்ம ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஆறுதல் வார்த்தை என்றால், அல்லாஹ் இப்படியான வருத்தங்களை தாறு வழங்க உங்கள் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். ஒரு உலகத்தில் ஒரு முள்ளு தைத்து விட்டதென்றால், ஏதாவது ஒரு தைக்கக்கூடிய ஒரு காரியம் ஒன்று உங்களுக்கு தீண்டி விட்டதென்றால்
இதுவும் நரகத்தில் இருந்து வேதனை அல்லாஹு தாலா குறைத்து விடுகிறான். உங்களுடைய வருத்தத்தை அல்லாஹு தாலா குணப்படுத்துகிறான். உங்களுடைய வருத்தத்தை அல்லாஹு தாலா குணப்படுத்துவான். கவலைப்படாதீர்கள் என்ற வார்த்தைகளை கொண்டு நாம் சொல்ல வேண்டும். ஆனா ஒரு சில சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் நோயாளியை குணம் விசாரிக்க போய் சொல்லி சென்று சில டைமில் அவர் அப்படியே மௌத்தாக்கி போட்டு வந்துடுவாங்க. எப்படி வருத்தத்தை பல மற்றவங்களுடைய வருத்தங்களை சொல்லி, உங்களுக்கு இந்த வருத்தமா, கவனம், வருத்தம் உள்ளவர்கிட்ட போய் இப்படி போய் சொன்னா என்னவா இருக்கும்? அவர் ஏற்கனவே ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார், கடுமையான கஷ்டத்தில் இன்னல்களுக்குள் அவர் இருக்கிறார். அவருக்கு போய் ஆறுதல் வார்த்தையை சொல்லாமல் அவருடைய வருத்தம் என்னென்று விசாரித்து, அப்படி அவங்களுக்கு வருத்தம், கவனம், என்னுடைய வீட்டில பக்கத்தில் உள்ளவரும் அப்படித்தான் இருந்தார், என்னுடைய மாமாட மச்சாரும் அப்படித்தான் இருந்தார், என்னுடைய சகோதரனுடைய மாமனாரும் அப்படித்தான் இருந்தார் என்று சொல்லி அப்படியே அவர் டவுன் ஆக்கி போட்டு வந்தார். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை அல்ல. மாறாக அவருக்கு போய் சென்று நாம் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவது இஸ்லாம் கடமை என்று சொல்லுகிறது. இந்த கடமையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? சுவர்க்கத்துக்கு நம்ம நுழையலாம். எப்பொழுது நல்ல நோக்கம் வர வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நோயை விசாரிக்க போகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. காரணம், அவன் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து, அவன் படுகின்ற துயரத்தை பார்த்து அல்லாஹு தஆலா எனக்கு அருள் செய்திருக்கிறான், எனக்கு நியமத் செய்திருக்கிறான், நல்ல காலோடு நான் செய்கிறேன், எனக்கு நல்ல கை இருக்கிறது, என்னுடைய கண் பார்வை நன்றாக இருக்கிறது என்ற சிந்தனை நமக்கு வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸ்பெக்ஸ் பாவிக்கிற சகோதரர்களுக்கு தான் கண்ணுடைய பெருமானம் வெயிட் வழங்கும். ஸ்பெக்ஸ் பாவிக்கிறதுக்கு முன்னால கண்ணன் சாதாரணமாக நம்ம யோசிச்சோம். இப்ப இந்த ஸ்பெக்ஸை கலட்டி வச்சா அங்க தூரத்தில் இருக்கவங்க மங்களத்தான் விளங்கும், சரியா உன்னிச்சு பார்த்தாலும் கூட விளங்காது. எப்ப அந்த நிலவரம் விளக்குகின்ற பொழுதுதான் விளங்குறது. மழை பொழிகின்ற பொழுது மழையினுடைய அருமை விளங்க மாட்டாது. அதனால் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, பயனுள்ள மழையை அல்லாஹ் பொழிய வைத்து விடு என்று நாம் கேட்போம் துஆவை. மழை இல்லாமல் போனால் தான் அதனுடைய அருமை விளங்குகிறது. இதே போன்று மாறி மாறி ஒவ்வொரு காரியத்தை நாம் சொல்லலாம். அருள்கள் வருகின்ற பொழுது அந்த அருள்கள் இல்லாமல் போன பொழுதுதான் அதனுடைய பெருமானம், அதனுடைய நியமத், அதனுடைய அருள்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக அமைகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நோயாளிய நாம குணம் விசாரிப்பது அடிப்படையான ஒரு காரியம். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதிலே நாம சென்று லா பஅஸ தஹூரு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குணத்தை தருவான், கவலைப்படாதீர்கள் என்ற வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொள்வது கடமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஆதா மரீமன் நாதின் முனாதின் மினஸ் ஸமா, யார் ஒரு மனிதன் நோயாளியை குணம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்லுகிறானோ அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வரும், திபுத வதாப மும்சாகன் வதவபஅத மினல் ஜன்னதி மன்சிலா, நீ நல்ல ஒரு காரியத்தை செய்து விட்டாய், நல்ல விரும்பத்தக்க ஒரு காரியத்தை செய்து விட்டாய், நீ அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்து விட்டாய், எனவே உனக்கு ஒதுங்கக்கூடிய இடம் சுவர்க்கத்தையாக ஆக்கி கொண்டாய் என்று வானத்தில் இருந்து ஒரு சத்தம் அவருக்கு கேட்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த தொடர்ச்சியான வகுப்புகளிலே செய்து வருகின்ற காரியங்கள், சொல்லி வருகின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விடயங்களாக இருந்தாலும் அதனுடைய பிரதிபலிப்புகள் சுவர்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் அந்த சுவர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பதன் காரணமாகத்தான் இதுவரைக்கும் இந்த பயானை கேட்டுக்கொண்டு, கியாமுல் லைல் தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டு, நோன்பை சிறப்பான முறையிலே நோன்பை பிடித்துவிட்டு, கியாமுல் லைல் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் இப்படியான சிறிய சிறிய வழிமுறைகளை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளை அதற்கு பின்னால் உள்ள காரியங்களை நாம் பார்ப்போம். அதுவும் நம்மளை சுவர்க்கம் செல்லக்கூடிய வழிமுறைகள் என்று இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகள். அந்த வழிமுறைகளை நாம் படித்து இந்த ரமலானில்
நமக்கு தந்த பாடம் அதுவாக இருக்கும் என்று நானும் நீங்களும் மனனமிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அது நமக்கு சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியாக அமைகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான உயர்ந்த சுவர்க்கத்தில் நாம் எல்லோரும் நுழைந்து அங்கே அதில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்குரிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியவர் பாலிப்பாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய